என்ன சத்யா, வண்டி எடுத்துலேருந்து பேசாமல் அமைதியாகவே வர்றேன். சும்மா தான் அமைதியாக வர்றேன். இல்லை, ஏதாச்சும் பேசிட்டு வந்தால் கொஞ்சம் வண்டி ஓட்டிட்டு போகும்போது நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். பேசாமல் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். நீ முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டு. எப்பாடே உசுதமணி, இப்போதாப்பா கை காலை உடச்சி சரியா இருக்க. வண்டியை நேராக பார்த்து ஓட்டு. எப்படி தான் நம்ம பண்ணுறதெல்லாம் திரும்பி பார்க்காம கண்டுபிடிக்கிறோன்னு தெரியல. என்ன மலரு, எப்பவும் நொய் 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 நொய்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு வாயே திறக்காம வர்றியா அமைதியா? நீ அவ்வளோ நல்லவல்லையே. ஆமாம், நான் உன் கூட பைக்கில் வரதை பயந்துக்கிட்டு வரேன். அப்புறம் எப்படி நான் உன்கிட்ட பேச முடியும்? நீ பாட்டுக்கு நான் ஏதாச்சும் பேசி நான் பேசுகிறேன்ற காரணத்துக்காகவே என்னையாச்சும் பிடிச்சி எங்கேயாச்சும் தள்ளி விட்டு போயிட்டேன்னா அதனால தான் நான் வாயை திறக்காம வரேன். பரவாயில்ல, இந்த அளவுக்காச்சும் என் மேலே உனக்கு பயம் இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே இரு, உன்னை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. என்ன நீ ஒரு லூசு பையன். லூசா? ஆமாம், லூசு தான். நீ ஏன் ஒரு லூசு? உன்கிட்ட ஏதாச்சும் பேசி நீ பாட்டுக்கு எங்கேயாச்சும் தள்ளி விட்டுட்டேன்னா அதனால சரி போகிற வரைக்கும் எது நம்ம வாய் திறக்காமல் போவோமேன்னு சொல்லிட்டு அமைதியாக வரேன், அவ்வளோதான். மித்தபடி உன்னை பார்த்து ஒன்றும் எனக்கு பயம்லாம் கிடையாது. அந்த அளவுக்குலாம் நீ ஒன்றும் ஆசைப்படாத. மலரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. நான் என் பெத்த தாய்கிட்ட கூட இவ்வளோ பை வாங்கினதில்ல தெரியுமா? நீ ஒருத்தி தான் என்ன இப்படி திட்டிட்டு திரியிற. அதான் நீ இப்படி தரதுலையா தெரியுற. உங்கள் அம்மா நல்ல உன்னை 4 போட்டு வளர்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நீ கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருப்ப. இங்கே பாரு, நீ என்ன குறை சொல்லாத. நீ ஏன் இப்படி வாயாடிக்கிட்டே திரியிற? நீ ஒழுங்கா இருக்கணும். நீ மட்டும் வாயாடிட்டே திரியிற. அப்போ உன்னை உங்கள் அம்மா 4 போட்டு போடாமல் வளர்த்துருக்காங்க. இது உங்கள் அம்மா பார்க்கும்போது நான் உன்னை போட்டு விட்றேன். எதுக்கு பைத்தியமா அடிச்ச? இந்தடி என்கிட்ட ஏத்து பேசுறதுக்கு. நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். ஒழுங்கா ஆட்டோ பிடிச்சி போயிருக்கலாம். இவளெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டியதா போச்சு என் பைக்ல. ஏன் இப்போ என்ன கூட்டிட்டு போறனால நீ என்ன குறைஞ்சா போயிட்ட? ஆமா, நான்லாம் என்னோட ட்ரீம் கேர்ளை கூட்டிட்டு போக வேண்டிய இடம் அதெல்லாம். நீ வந்து உட்காந்துருக்க, அதான் கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. இங்க பார்ப்பா தம்பி, அப்படி ஒரு ஆள் உன் கனவுல கூட உனக்குலாம் வராது பார்த்துக்க. நீ ஏன் சொல்லிட்டு தெரிய வேண்டியதான் எனக்கு ட்ரீம் கேர்ள் இருக்குன்னு. உனக்குலாம் அப்படி ஒருத்தர் கிடைக்கவே மாட்டேன். ஓ வாய கழுவு. அதெல்லாம் எனக்கு நல்ல பிள்ளையா அமைதியான பிள்ளையா கிடைக்கும். உன்ன மாதிரி வாயாடியே கிடைக்காது. என்ன வாங்கடி மறந்து போச்சா? எம்மா, நான் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலம்மா. கையை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு வா. அடிச்சு கிடிச்சு கூடாத. அடிச்சதே கண்ணமெல்லாம் வலிக்குது. ஆமா ராகுல், திடீர்னு என்ன படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்க? அது நம்ம ரொம்ப நாள் மீட் பண்ணல. அதான் சரி ஏதாச்சும் படத்துக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு பார்த்தேன். நீ வந்தா போவோன்னு, நீயும் வரேன்னு சொல்லிட்டியா? அதான் சரி போவோன்னு கிளம்பியாச்சு. ஓ அப்படியா? அதான் நம்ம காலேஜ்லேயும் மீட் பண்ணுறோம்ல. இனி நீ டெய்லி காலேஜ் வரதானே போகிற. அப்போ காலேஜ்லேயே பார்த்துருக்கலாமே. ஏன் படத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு இருக்க? யாராச்சும் தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். நானும் உன் கூட பாரு தைரியமாக வந்துட்டுருக்கேன். யாராச்சும் பார்த்தா என்ன? எங்கள் அத்தை பையன் தான் சொல்லு. நான் உங்கள் அத்தை பையன் தானே, அடுத்தவனா? என் கூட வர்றதுக்கு என்ன? ஐயய்ய, நல்லா சொல்லுவேன். இதை எங்கள் அம்மா முன்னாடி சொல்லு, அவ்வளோதான் என் காலை திருக்கி போட்டுருவாங்க. ஏன் நான் சொல்லுவேனே? நல்லா சொல்லுவேன். நீ சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அவ்வளோதான் என்ன கொன்று புதைச்சிருவாங்க. சரி, இப்போ உனக்கு நல்லா சரியாயிடுச்சு போலையே. நல்லா கையெல்லாம் உனக்கு நல்லா சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு. ஆமாம் சரியாயிடுச்சு தான், ஆனால் லைட்டாக பெயின் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் வண்டி எடுத்து சுற்றி திரியிறேன். ஏ லூசு, அப்போ நம்ம வேறு ஏதாச்சும் ஆட்டோ கிட்ட பிடிச்சி போவோம். நான் தான் சொன்னேன்ல, அப்படி கூட போயிருக்கலாம். ஏன் நீ இப்படி பண்ணுற? பேசாமல் ஆட்டோலேயே போயிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி பைக்கில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்படி இப்போ கையை போட்டு பாரு. இப்போ தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே வீட்டிலேருந்து வண்டி ஓட்டிட்டு தான் வந்திருப்பேன். ஆட்டோவில் போனால் எப்படி நல்லாயிருக்கும்? வண்டியில் போனால் தான் நல்லாயிருக்கும். நானே நீ வருவியோ வரமாட்டியோன்னு நினச்சேன். நீ வாரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இதில் எங்கிருந்து உன்னை நான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போக? எனக்கு உன்னை பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போக தான் விருப்பம். அதனால தான் பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிறேன். இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது? ராகுல், ஏதாச்சும் சொன்னியா என்ன? இல்லை, நான் எதுவும் சொல்லலையே. அப்படியா? ஆனால் நீ பேசின மாதிரி எனக்கு சத்தம் கிடைச்சே. சரி சரி, நீ எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம போக? அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம இப்போ போயிடலாம். சரி சரி. ஆனால் ராகுல், காலேஜ் முடிஞ்சு போகிற நேரத்துக்கு கரெக்டாக வீட்டுக்கு போயிடணும். இல்லைன்னா அவ்வளோதான், அம்மாட்ட சிக்கனேன்னா செத்தேன். அதெல்லாம் போயிடலாம் சத்யா. போக முடியலனாலும் நான் உன்னை கொண்டு போய் டக்குன்னு விட்டுருவேன் வீட்டில். நீ எதுவும் கவலைப்படாத. கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். உன்னை நம்பி காலேஜை கரெக்டாக நீ ஊர் சுற்றி தெரியான்னு கேட்பாங்க. எனக்கே இது கொஞ்சம் கில்ட்டாக தான் இருக்குது. அதனால தான் சொன்னேன். ஒரு நாள் தானே லூசு, அதில் என்ன இருக்குது? ஒரே ஒரு நாள் தானே. அதுக்கு மேலே அத்தைக்கு தெரிஞ்சாலும் நான் ஏதாச்சும் சொல்கிறேன். அத்தைக்கிட்ட வந்து நான் பேசுகிறேன். ஆமாம்மா, ரொம்ப உரிமையோடு பேசுறியா? அத்தை தானே?
எங்கள் அம்மாட்ட வந்து பேசி பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் எங்கள் அம்மா என்னென்ன சொல்லி திட்டுவாங்கன்னு. நீ பாட்டுக்கு அசால்ட்டு நான் பேசுகிறேங்கிற. அதெல்லாம் எங்கள் அத்தை இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ வேணா பாரு, நான் வேணா இன்னைக்கு சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கு வேணா மாறேன். அவங்க என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க பாரு. எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறேன்? என்ன செருப்படி வாங்கி விடுறக்கா? என்ன சத்தியா பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட? பின்னென்ன, நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக எனக்கு தான் செருப்படி விழுகும். இந்த பையன் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கானே? அதுவும் என் தங்கச்சி ஒருத்தி இருக்காளே, அவளாம் கன்ஃபார்மே பண்ணிடுவா. சும்மாயே நீ அடிபட்டு கிடந்தப்போ நான் அழுதேன்னு சொல்லிட்டு என்னை வச்சு ஓட்டி தள்ளிட்டா. இதில் நான் இன்னைக்கு ஒன்று வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன், அவ்வளோதான். என்ன கன்ஃபார்மே பண்ணிடுவா. இந்த பையனை தான் இந்த பிள்ளை லவ் பண்ணிட்டு தெரியுதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று அவளா ஒன்று சொல்லி கதையை கட்டி விட்டுருவா. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தாங்கிறத சொன்னாலும் அவள் புரிஞ்சுக்க மாட்டா. நீ ஆமான்னு சொல்லிட்டு தானே? ஆமாவா? ஆமாண்ணா அப்படி இல்லை, சும்மா ஆமான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி தங்கச்சிக்கு புரிய வைக்க வேண்டியது தானே. சின்ன பிள்ளை தானே அவன். எம்மா அவட்டெல்லாம் பேசவே ஆகாது. சின்ன பிள்ளையாவ, சின்ன பிள்ளை மாதிரியே பேச மாட்டான். ஏதாச்சும் சொன்னோம்னா ஏற்று பேசுவாள். நம்ம ஏதாச்சும் இது இல்லை அதுதான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான். அம்மாட்ட 1க்கு 2 போட்டு கொடுத்து எப்படி என்னை அடி வாங்க தான் வைக்கிறல குறியாக இருப்பா அவள். அப்போ வருங்காலத்தில் எனக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லு. எது? ஒன்றும் இல்லை, தேட்டருக்கு பக்கத்தில் வந்துட்டோன்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? டேய் மச்சான், தேட்டர்கிட்ட வந்துட்டோம்டா. அங்கே பார்க்கிங் இருக்கு பாரு, அங்கே வந்துரு. நான் முன்னாடி போகிறேன். டேய் மச்சான். என்னடா? டேய் இந்த உலகத்தில் தான் நீ இருக்கியா இல்லையாடா? தேட்டர் வந்துருச்சு பாரு, வா அங்கே பார்க்கிங் கிட்ட போவோம். தெரியும் தேட்டர்கிட்ட வந்துட்டோம் தெரியும். நீ முன்னாடி போன வரேன். சரிப்பா. என்னம்மா மலரு, வண்டியை தான் நிப்பாட்டியாச்சுல, இறங்கு. அது எங்களுக்கு தெரியும், நீ மூடு. ரைட்டு விடு. சத்யா இறங்கிக்கோ சத்யா. சரி, இந்த பேக்கை மட்டும் குடியா, நான் இறங்கிறேன். கொடு. பேக்கை கொடு ராகுல். இந்தா சத்யா. சரி நீங்கள் உள்ளே போங்க, நாங்கள் இங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே வரோம். சரி மலர் வா, நம்ம உள்ளே போவோம். சரி சத்யா. சத்யா, நம்ம ஏன் இங்கே நிற்கிறோம்? வா டிக்கெட் கவுண்டர் கிட்ட போகலாம். இல்லை மலர், அவங்க 2 பேரும் வரட்டும். நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட நிற்க சொல்லிட்டு அப்புறம் நம்ம போய் டிக்கெட் கவுண்டர் கிட்ட நின்று வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளை தேடுனா என்ன பண்ண முடியும்? நம்ம இங்கே நிற்போம், வரவும் நம்ம டிக்கெட் கவுண்டர் கிட்ட போகலாம். என்ன? சரி அப்போ நிற்போம். இதை வேறு தூக்கிட்டே நிற்க வேண்டியதாக இருக்குது சத்யா. எப்படி இன்றைக்கி தேட்டருக்கு தான் போகிறோம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. நான் வீட்டில் எதையாச்சும் பொய்ய சொல்லிட்டு கூட இந்த பேக்கை வீட்லேயே வச்சுட்டு வந்திருப்பேன். இந்த பேக்கையும் சேர்த்து சமந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது பார்த்தியா? ஆமாம், நான் அதுக்கு என்ன பண்ண முடியும்? எங்கள் வீட்டிலலாம் நான் பொய் சொல்லி கூட பேக்கை வீட்டில் வச்சுட்டு வர முடியாது. பேக் இல்லாமல் நான் மட்டும் காலேஜ் போகிறேன் தெரிஞ்சது அவ்வளோதான். எங்கள் அம்மா என்னை கொன்னே போட்டுருவாங்க. உங்கள் அம்மா என்ன அவ்வளோ ஸ்ட்ரிக்டானாலும் என்ன? என்கிட்டலாம் நல்லா தான் பேசுகிறாங்க. நீ தான் உங்கள் அம்மா அப்படி சொல்லிகிட்டே இருக்க. மலரு, நிஜமாக தான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. வெளியில் இருக்கவங்ககிட்ட அப்படி இருக்க முடியாதுல்ல. அதனால வெளியில் இருக்கவங்ககிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. வீட்டில் இப்படிலாம் பண்ணுறது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என்ன கொன்னே போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மாலாம் வெளியில் பார்க்க ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. நீ தான் இப்படிலாம் சொல்லி தெரியல. யார் எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்லியாக தெரியுறாங்க உனக்கு? ஆமாம் சத்யா. என்ன ராகுல் சொல்லு. ஏம்மா உங்கள் பேக்குகளை கொடுங்கம்மா. அந்த கடையில் ஒரு இடத்துல சொல்லி வச்சுட்டு வந்திருக்கோம் பேகை. உங்கள் பேக்களையும் கொடுங்க, கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறோம். பேக்கை கொடுக்குறமா? உன்னை நம்பி நான் எப்படி என் பேக் கொடுக்குறது? என் பேக்கில் முக்கியமான பொருட்கள்லாம் இருக்குது. உன்னை நம்பிலாம் கொடுக்க முடியாது. ஏம்மா நீ என்ன நம்பி கொடுக்க வேண்டாம், நாங்களே ஒரு கடையில் தான் வச்சுட்டு வந்திருக்கோம். அந்த அக்காட்ட சொல்லிட்டு பேக் இருக்கட்டுக்கா, நாங்கள் முடிஞ்சு வரும்போது எடுத்துக்கிறோன்னு. நீ பாட்டுக்கு என்ன ஒன்று நம்பி கொடுக்க வேண்டாம். நான்லாம் என் பேக் யார்ட்டையும் தர மாட்டேன். ஒன்று காலேஜில் வச்சுட்டு வந்திருக்கணும், இல்லை வீட்டில் நாள் வச்சுட்டு வந்திருக்கணும். இப்படி வெளியில் அடுத்த இடத்துலலாம் நான் கொடுக்க மாட்டேப்பா. என் பேக்கில் எக்ஸ்பென்சிவான பொருட்கள்லாம் இருக்குது. அப்படி என்னதான் நீ எக்ஸ்பென்சிவாக வச்சுருக்க சொல்லு. ஆமாம் ராகுல், வெளியிலலாம் பேகு கொடுக்க வேண்டாம். பேக்கில் அப்புறம் நிறைய பொருளாக இருக்குது. ஏதாச்சும் காணா போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நான் வேறு என் சேவிங்ஸ்லாம் பேக்கில் தான் போட்டு வச்சுருக்கேன், என் தங்கச்சிக்கு தெரியக்கூடாதுன்னு. அதனால் பேக்கெலாம் வெளியே கொடுக்க முடியாது, நானே வச்சுக்கிறேன். இல்லை சத்யா, அந்த அக்கா பக்கம் நல்லவங்களாக தான் தெரியுறாங்க. நீ பேக்கை கொடு. நானும் என் பேக்கில் கொஞ்சம் காசெல்லாம் வச்சுருக்க தான் செய்கிறேன். அதோடு தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த அக்கா வாங்கி அப்படியே ஒரு இடத்துல தான் வச்சுருக்காங்க. அக்கா பேக்கை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. சத்யா கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லை ராகுல், அதெல்லாம் சேஃப் கிடையாது. நீ போய் உன் பேக்கையுமே நான் சொல்கிறேன், இப்போ எடுத்துகிட்டு வந்துடு ஒழுங்கா. அடுத்த இடத்துலலாம் அப்படி கொடுக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம பேக்கில் என்ன இருக்குன்னு அவங்க திறந்து பார்த்து இருக்க காசு எடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் பொசுக்குன்னு யாரையும் நம்ப முடியாது. சத்யா, நம்ம வெளியே எங்கேயாச்சும் வச்சாதான் சத்யா பயப்படணும். இது கடை தானே. இன்னைக்கு ஒருவேளை அவங்க அந்த பொருளாக எடுத்தால் கூட நாளைக்கு நம்ம அவங்க அந்த கடையிலே தான் இருப்பாங்க, நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அதனால என்ன இருக்குது? கடை வச்சுருக்கவங்க தானே எப்பவும் இங்கே தான் இருப்பாங்க. சத்யா பேக் கொண்டு வச்சுட்டு வரேன். நீ எவ்வளோ நேரம் தான் அந்த பேக்கை தூக்கிட்டே இருப்ப? ஏன்னா ஒரு நிமிஷம் இரு. ஏம்மா மலரு, எக்ஸ்பென்சிவாக ஏதோ இருக்குன்னு சொன்னியா, என்னம்மா வச்சுருக்க எப்படி? ஏன்னா பைத்தியக்காரா,
என் பேக்கில் லிப்ஸ்டிக் இருக்குல்ல, என் மேக்கப் ஐட்டம் பூரா என் பேக்கில் தான் இருக்குது, பூராமல் எக்ஸ்பென்சிவானது. அதை எப்படி நான் ஒன்று நம்பி கொடுக்க முடியும்? யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? சே, நான் கூட படிக்கிற உள்ள போல இருக்கு. ஏதாச்சும் படிக்கிறதுல ஏதாச்சும் காசு கூட போட்டு வாங்கி கைடு வச்சிருக்கும் போல பிள்ளை, இல்லை ஏதாச்சும் புக்கு வாங்கி வச்சிருக்கும்னு நினச்சேன். ஆளை பாரு, நல்ல உள்ள லிப்டிக்கை வாங்கி வச்சிருக்காளா வாயில் தப்புறதுக்கு. அதுக்கு உடனே அது தீந்து போயிடும் இல்லை காணாமல் போயிடும்னு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. போமா, நீயே உன் பேக்கை வச்சுக்க. எனக்கு என்ன, இன்னைக்கு பூரா இந்த பேக்கை தூக்கிட்டே சுத்து. போட பைத்தியக்காரா, ஏன் உனக்கு என்ன வந்துச்சு? நான்லாம் என் பேக் வச்சிருக்கேன், நான் பாட்டு வச்சுட்டு போகிறேன். போ மலர், அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் படுது. நம்ம பாட்டுக்கு சினிமா பார்க்குற ஆர்வத்தில் இங்கே எங்கேயாச்சும் வச்சு தொலைச்சிட்டு போயிட்டோம்னா என்ன பண்ணுறது? அதுக்கு அந்த கடையில் கொடுத்து வச்சா கூட காணா போனாலும் நாளைக்கு வந்து கேட்டுக்கலாம். குடு மலர், நம்ம பேக்கை கொடுத்து விட்டுருவோம். சத்தியா, நீ யாட்டி இப்படி சொல்கிற? உன் பேகை ஒருத்தர் நம்பி கொடுக்க மாட்டியே. இன்னைக்கு என்ன இந்த ராகுல் பை கேட்கவும் கொடுக்குறேங்கிற? வேண்டாம் சத்தியா, இதெல்லாம் ரிஸ்க்கு. அடுத்தவங்ககிட்ட கொடுத்து அது பாட்டுக்கு பேக் யாராச்சும் எங்கேயாச்சும் தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது? அதனால் வேண்டாம், நம்மளே வச்சுக்கலாம். அப்படிலாம் எதுவும் ஆகாது மலர். அதான் அவங்க 2 பேரும் நம்பிக்கை சொல்கிறாங்கல்ல, அந்த அக்கா நல்லவங்களா தெரியுறாங்கன்னு. கூட ஏதாச்சும் காண போனால் கூட நாளைக்கு வந்து கேட்டு வாங்கிக்கலாம். சரி, அப்போ நீ இவ்வளோ தூரம் சொல்லும் போது எப்படி வேணாம்னு சொல்கிறது? சரி, கொடுத்து விடுவோம். இந்தால பைத்தியம் என் பேகு. ஆளை பாரு, உன் பேக்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிறதே பெருசு, இதில் வாய் வேற. இங்கே பாரு, என் பேகு பத்திரம். ஏதாச்சும் உள்ள இருக்கிற தொலைஞ்சிச்சு, நீ தான் மவனே வாங்கி கொடுக்கணும். எல்லாம் 2000 3000 பொருள். நல்லா சொல்லுவோம்மா, நல்லா சொல்லுவேன். நீ வாங்கினது 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு அது காணாமல் போயிடுச்சுன்னா நீயே கூட நான் பத்திரமா கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த லிப்ஸ்டிக்கு மேக்கப் பொருள்லாம் காணாமல் போட்டுட்டு நான் 2000 3000க்கு வச்சுருந்தேன், என் பொருளை பூரா வாங்கி தான் சொல்லுவோம் போலியே. நான் ஒன்றும் ஒன்றை மாதிரிலாம் கிடையாது, சரியா? அதான் நானும் சொல்கிறேன், நீ என்ன மாதிரி நல்லவ கிடையாது. இங்கே இப்படியே பேசிட்டு இருந்தேன், பைக்கில் வரும்போது கிடச்சிச்சு பாரு, அதே மாதிரி உனக்கு இன்னொரு அடி கிடைக்கும். என்ன பண்ண சொல்கிற? பைக்கில் வரும்போது அடிச்சியா? ஆமாம் சத்யா, ரொம்ப ஓவராக பேசினானா அதான் ஒரு அடி கொடுத்தேன். உங்கள் 2 பேர் சண்டை என்னைக்கு தான் முடியுமோ தெரில. அவன் ஒழுங்காக இருந்தால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவன் ஓவராக பேசுகிறான், அதான் அடித்தேன். இங்கே பாரு சத்யா, நீ இவா கூடலாம் சேராத. இவ சரியான ஆளு, பொம்பளை ரவுடியாக்கும். இவ கூட சேர்ந்த அப்புறம் நீயும் கெட்டு போயிடுவ. யாரு? நான் ரவுடி, அதனால இவன் என் கூட சேரக்கூடாதாக்கும். எனக்கு சொல்லி கொடுத்த குருவே அவ தான் இந்த ஏரியாவில் 1 நம்பர் ரவுடி. அவளை பார்த்து தான் நானே கற்றுக்கிட்டே வாய் பேச. நீ என்னன்னா என் கூட சேரக்கூடாதுன்னு அவட சொல்லிட்டு இருக்க. சத்யா, நீ அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாம், நானும் எவ்வளோ பெரிய கோபக்காரி தெரியுமா? இப்போ தான் எதுவும் யார்ட்டையும் சொல்கிறது இல்லை. சரியா போச்சு, நல்லா தான் கூட்டணி சேர்ந்துருக்கீங்க 2 பேரும். சரி, பேக்கை கொடு சத்யா, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். படம் போறதுக்கு நேரம் ஆயிரும், போய் டிக்கெட் வேற எடுக்கணும்ல. ஆமாம், இந்த பேகு. ஆமாம், நீ ஏன் கையை அப்படியே வச்சிருக்க? அது ஒன்றும் இல்லை, விடு, நீ உள்ளே போ. நான் போய் இதை கொடுத்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். ஏன் சொல்லு லூசு, என்னாச்சுன்னு? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல சத்யா, ஒன்றும் இல்லை. நீ போ, நீங்கள் நில்லு, நான் போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் போல சொல்ல வேண்டியதானே கை வலிக்குதுன்னு? வேண்டாம் மச்சான், சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அவள் வரும்போது பைக்கே நீ ஓட்ட வேணான்னு சொன்னாலும் சொல்லுவா. அதை தானே நானும் சொன்னேன், கை வலியோட பைக் விட்டாத ஆட்டோவில் போவோன்னு. நீ தான் ஆட்டோவில் போவேன்னா பைக்கில் போவோன்னு. இல்லை, உனக்கே தெரியும் தானே, எனக்கு சத்யாவா பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை. அதனால தான் பைக்கில் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ என்னென்னா அந்த உடஞ்ச கை ரொம்ப வலிக்குது. என்ன பண்ணுறது? பரவாயில்ல, சத்யாக்காக தானே, இந்த வழி கூட தாங்க மாட்டேன்னா என்ன. ஆனால் நீங்களும் திருந்தே மாட்டிய. அவனை தான் நான் சொல்லுவேன். முடியலைன்னா பேசாமல் இருக்க வேண்டியதானல. இப்படியா கை வலிக்க வச்சுட்டு இருப்ப? இப்போ தான் கொஞ்சம் சரியாகி வந்துட்டு இருக்க. இனி எப்படி நோட்ஸ்லாம் எழுதி போட்டால் நீ எழுதிக்குப்ப? எப்படி நீ ப்ராஜெக்ட்லாம் கொடுத்தா செய்வ? என்னமோ போப்பா, நீ ஏன் தான் இப்படி இருக்க தெரில. பரவாயில்ல, சத்யாக்காக தானே, இந்த கை வலி கூட தாங்க மாட்டேனா என்ன. சரி வா, இந்த பேக்கை கொடுத்துட்டு வருவோம். இங்கே நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அவள் என்ன ஏதுன்னு கேட்பா. சரி வா போவோம். வாழ போவோம். சத்யா, நாங்கள் பேக்கை கொடுத்துட்டு வரோம், என்ன நீ இங்கே நின்றுக்க. சரி.